அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நிறையழிதல். குறள் எண் 1256. செற்றவர் பின் சேரல் வேண்டி அழித்தரோ எற்றென்னை உற்ற துயர். என்னை பிடித்த இந்த காதல் பிரிவு துன்பம் அதை எனக்கழித்து என்னை பிரிந்து சென்றவர் பின் செல்லும் விருப்பத்தை எனக்கு அழித்ததே. ஐயோ! Alas, the sufferings of separation has made me to go after the person who had given me that. என் துழிப்பா, பிரிந்த காதலர் தரும் துயர் அவர் பின் செல்ல பணிக்கிறது என்னை. இது என்ன கொடுமை! பிரிந்த காதலர் தரும் துயர் அவர் பின் செல்ல பணிக்கிறது என்னை. இது என்ன கொடுமை! அதே சென்ற குறள் அந்த பொருளையே ஒட்டித்தாங்க இந்த குறளுடைய பொருளும் வருது. மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிறது அந்த சென்ற குறளுடைய பொருள். இங்கேயே அதேதான். எனக்கு என்னை காதலிச்சு என்னை மனம் புரிந்து என்னுடன் வாழ்ந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். யாரு? என்னுடைய காதலர், என்னுடைய தலைவர், என்னுடைய கணவர். ஆனா இப்படி பிரிந்து சென்ன எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்துட்டும் போயிருக்கார், சும்மா போகல. இப்படிப்பட்ட பெரும் துன்பத்தை, துயரத்தை எனக்கு கொடுத்து விட்டு சென்றவர் பின்னால் செல்ல வேண்டும் என்று என்னுடைய மனம் அலைகிறதே. என்ன கொடுமை சரவணா அப்படிங்கிற மாதிரி ஐயோஹோ அப்படின்னு தலைவி புலம்பர். இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? என்ன ஒரு துயரத்தில் ஒருவன் ஆழ்த்தி விட்டு சென்றால் அவன் முகத்தை திருப்பி நான் பார்ப்பேனா? அவன் வீட்டு காலடி மண்ணை நான் மிதிப்பேனா? இப்படி எல்லாம் நம்ம வசனம் பேசுவோம், சவால் விடுவோம். இப்படி சவால் தலைவியும் விட்டுருப்பா. ஆனா இருந்தாலும் அந்த மனசு இருக்குது பாருங்க, மனசு அது கிடந்து அலையுதுங்க. அந்த சவாலையும் மீறி தன் தலைவனை, தன் காதலனை, தன் கணவனை அவன் சென்ற இடத்திலெல்லாம் சென்று தேடுகிறது. அப்படிங்கறதா இந்த குறள் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். அதுக்கு ஒரு நல்ல பாட்டு. வான் பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன். அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன். அன்பேவா அன்பேவா என்று வாலி எழுதி எம்எஸ்வி இசையில் டிஎம்எஸ் பாடிய பாடல். யார் நடிச்சிருப்பான்னு தெரியும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி. இந்த படத்தை நான் குறைந்தபட்சம் 10 முறையாவது பார்த்திருப்பேன். இன்னும் சொல்ல போனா அந்த படம் வெளிவந்த சமயத்தில் நான் சிறுவனா தான் இருந்திருப்பேன். ஆனா கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த படம் கல்லூரிலாம் திரையிடுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன் பிடிச்சதுன்னா, அப்படி ஒரு ஊழல் அந்த படம் முழுவதும் சரோஜா தேவிக்கு, எம்ஜிஆருக்கு நடந்துகிட்டே இருக்கும். எம்ஜிஆர் மிகப்பெரிய பணக்காரரா கிளாஸா நடிச்சிருப்பாரு. எம்ஜிஆர் நடித்த மிகச்சிறந்த படங்களில் இதுவும் ஒன்றும் சொல்லுவேன். அதே மாதிரி பாடல்கள்லாம் அருமையா இருக்கும். வாலி தான் நிறைய எல்லா பாடலும் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு கருத்து செறிவாகவும் இருக்கும். நம்ம போன குரல்ல பார்த்தப்ப அந்த பாடலையும் சரி, இந்த குரல் இந்த பாடலையும் சரி, இது தலைவன் தான் பாடுறான், தலைவி பாடல. ஏன்னா நம்ம அந்த காலத்துல இலக்கியத்திலாம் தலைவி புலம்புறதா எழுதியிருக்காங்க. ஏன்னா தலைவன் நம்ம வேற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அவன் போய் பணம் சம்பாதிக்க போயிருப்பான், சண்டை போட போயிருப்பான், இன்னும் பரத்தேர் வீட்டுக்கு கூட போயிருப்பான். ஆனா அதனால அந்த காலத்துல பெண்கள் புலம்பிருக்காங்க. இந்த காலத்துல பெண்கள் ஆண்களை புலம்பு விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால சென்ற பாடல்லையும் ஆண் தான் புலம்புனா, இந்த பாடல்லையும் ஆண் தான் புலம்புறா. இதை பெண் புலம்புதான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த கருத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டா போதும், பெண் புலம்புரிமை ஆயிடும். யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போனவரை பத்தி இருக்கிறவர் புலம்பித்தாங்க தீரணும். அது தாங்க இந்த பாடலும் சொல்லுது, இந்த குறளும் சொல்லுது. செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்ற துயர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, வெளியே கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி அவர்களுக்கு நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.